ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பெருளு பார்த்த வீடியோ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணும் குயிக் ஷார்ட் ஸ்வீட்டாக நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இதில் எப்படி தான் ஷூ ஆகும். இதில் எடிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம பிக்கை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ ஓகே, ஜஸ்ட் ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணி பிக்கு நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேல் காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லில் பண்ணி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் எஸ் பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் ஸ்பீச் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே எஸ் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கும். இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஒன் பண்ணால் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பிக் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ரெவன்யூ ஆப்பிள் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா பிக் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருந்தால் தான் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் ஆட்மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கீழே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்தலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 குரூப் இருக்கா, அதில் குரூப் பண்ணுறது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்ங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ண அந்த சைடில் டேல்ஸ் ஃபீட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி அட்ஜென்ட் பண்ணி கட்ட உங்களோட ஃபஸ்ட்டு அந்த குரூப்பில் பண்ணாக்க உங்களுடைய ஃபேஸ் மட்டும் தெரியுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ அந்த பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பில் இருக்கா, அது இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு குரூப் 2 இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் காப்பி பண்ணது அதே பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொண்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க செகண்டில் இது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் தேர்ட் குரூப்லையும் இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இந்த ஃபஸ்ட்டு 3 குரூப்பில் மட்டும் நீங்கள் பிக்கு எடிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க இது கொஞ்சம் பாதிலே கட்டே இருக்கும். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மோர் போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்க யாராவது ஃபிக்ஸ் ஆயிரும். இதே சேம் மெத்தடில் மீதிக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆட் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட்டு 3 குரூப் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எதில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிங்கனாக்கா குரூப் 2 இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து என்ன பண்ண அதே சேம் மெத்தடில் பிக் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட் பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயா ஷூ ஆகும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ இது கரெக்டாக ஆடே இருக்கான்னு பண்ணாக்க நீங்கள் செக் பண்ணிவிட்டுங்க. இது கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் குரூப் ஒன்று இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பேக் வந்துக்குங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் தேர்ட் குரூப்பில் நாம் பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணிட்டு இருந்தாக்க இது பண்ணாக்க செகண்ட் மட்டும் சின்னது யாராக இருக்கும். ஸோ என்ன பண்ண அதே சேம் மெத்தட் இதையும் நீங்கள் பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இது பிரில் பார்த்துட்டு உங்களுக்கு ஆடியாச்சா. நெக்ஸ்ட் 3 குரூப்பில் இப்போ நான் ஃபஸ்ட்டில் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே சேம் மெத்தடில் அடுத்த 3 குரூப்பில் நீங்கள் ஒன் பண்ணால் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் அடுத்து இருக்கிற இந்த 3 குரூப்பில் பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ண பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ண இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் பண்ணாக்க ஃபஸ்ட்டு ஒரு கிரீன் கலர் இருக்கும், அந்த லேர்னிங் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டாரை கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி அந்த 4:5 பிக்கு சொன்ன பாருங்கள். ஸோ அந்த பிக்கு இங்கே செலக்ட் போயிட்டு மேலே பொசிஷன் கொடுத்தா ஜஸ்ட் இந்த பிக்கு இதில் ஆட் ஆயிரும். இதே சேம் மெத்தடில் சேம் பிக்கு பண்ணாக்க இந்த ஃபஸ்ட்டு 3 கிரீன் கலரில் பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ணால் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க.
ஓகே. ஜஸ்ட் இத ஆட் ஆச்சா, நெக்ஸ்ட் மூவ் பண்ண ஒரு 3 குரூப் இருக்கும். ஸோ இதில எப்படி பிக் ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்க. ஸோ இருந்தாலும் பாருங்க பார்க்குறவங்க. ஸோ அந்த குரூப்பை நம்ம கிளிக் பண்ணிட்டு அடுத்த குரூப் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு கீழ பெருசும் விட்டு மீடியா விட்டு இப்போ அந்த கிரீன் கலர்ல ஒரு பிக் ஆட் பண்ணுங்க பாருங்க. ஸோ அந்த பிக் இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் லாங் பிரஸ் பண்ணி இந்த லேயர்க்குள்ள கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ல அந்த டேல்ஸ் எஃபெக்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த மிரர் நம்ம ஆன் பண்ணிட்டு அப்படி நம்ம பேக் வந்துக்கலாம். இப்போ கீழே முடிச்சிருக்கோம் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரேமோட உங்களுக்கு பிக் வந்து பண்ண கொஞ்சம் சென்டராக வர மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படி அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியே கொடுத்து அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து பண்ணாக்க அது ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுக்க போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க தேர்டு குரூப்பில் நம்ம வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து பண்ணாக்க பேக் வந்துக்கலாம். ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா, ஜஸ்ட் மூவ் பண்ண உங்களுக்கு வந்து பண்ண மாதிரி தான் எம்டியாக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண இந்த 3 பிக்கை அதுக்கு மேலே இருக்கிற அந்த 3 குரூப் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு காப்பி 6 லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து PS லேயர் கொடுத்து விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண இது 1 பண்ணால் கரெக்டாக இந்த லேயருக்கு கீழே வர மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதில் எப்படி பிக்கை சேஞ்ச் பண்ணு சொல்கிறேன். அந்த பழைய பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டைல் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி இன்னொரு பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே பிரச்சனை கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இதே சேம் மெத்தடில் அடுத்து இருக்க 3த்துக்கு வந்து பண்ண நீங்கள் 1 பண்ண பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் இது ஆட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் இந்த குரூப்பில் எப்படி பிக்கை சேஞ்ச் பண்ணு பார்க்கலாம். ஸோ அதுக்கு குரூப் ஒன்றுறது எங்கள் கிளிக் போயிட்டு அடுத்த குரூப் போய்க்குங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டாங்கில் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ண நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே பிரச்சனை கொடுத்துக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே முடிச்சிருக்கோம் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பிக் வந்து பண்ண கொஞ்சம் சென்டராக வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நீங்கள் வந்து பேக் போய்க்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து பிக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுக்க குரூப் போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த பிக்கு இதில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க தேர்ட் குரூப்பில் நாம் வந்து பண்ணாக்க பிக்கை நாம் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஜஸ்ட் இது இப்போ உங்களுக்கு இது சேஞ்ச் ஆச்சா. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இது 3த்தையும் அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொட்டேன். நெக்ஸ்ட் கேப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போகிறீங்க காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணிட்டு 1 பண்ணால் வந்து பண்ணாக்க இந்த லேயர்க்கில் நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டு நான் பண்ண அதே சேம் மெத்தடில் இதுலையும் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த லாஸ்ட் குரூப் மட்டும் வந்து பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஜஸ்ட் இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துட்டாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் வீடியோ நம்ம கிரியேட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இங்கே இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சென்ஷூ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.